சூரிய உதயம் இப்போ நம்ம மெல்ல மெல்ல வெளியில் வருது. இதை பார்ப்போமோ பார்க்க மாட்டோமோன்னு நினச்சோம். ஆனால் அழகாக மேகத்துக்குள்ளேருந்து வெளியில் வருது. என்னோட சேர்ந்து நீங்களும் கண்டிப்பாக இதை என்ஜாய் பண்ணுங்கள். லேசாக சூரியன் இப்போ தான் தலையை காட்டுது. நேரில் பார்க்கும்போது ரொம்ப புல்லரிக்கும் காட்சின்னே சொல்லலாம். அழகாக பார்த்திங்கன்னா அந்த சூரியன் தலையை இப்போ எட்டி பார்க்குது. இந்த ஒரு காட்சிக்காக தான் உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் இங்கே வராங்க. சூரிய உதயம் இந்த ஆலயத்தோடு சேர்த்து பார்க்குறது தான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி இது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு இருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா கிடச்சிருச்சு. உள்ளே போது மேகத்துக்குள்ளே மறையுது. ஸோ இன்றைக்கி சூரியன் பார்த்திங்கன்னா நம்ம கூட கொஞ்சம் விளையாடிட்டு தான் இருக்குது வெளியில் வரத்துக்கு அச்சத்தோடு. ஓ எல்லாருமே பார்த்திங்கன்னா பதறாங்க. ஏன்னா மேகத்துக்குள்ளே லேசாக பார்த்திங்கன்னா மறையுது. கண்டிப்பாக நம்ம சூரியனை பார்க்காதது நம்மளோட அதிர்ஷ்டத்தை பொறுத்து தான் இருக்குது. இன்றைக்கி லேசாக வெளியில் வந்தது, திருப்பி பார்த்திங்கன்னா மேகத்துக்குள்ளே மறைஞ்சிருச்சு. முழுமையான சூரியன் நம்ம பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம். அப்படியே என்னோட சேர்ந்து இந்த ஆலயத்தை முழுமையான காட்சியை பாருங்கள். நீங்கள் பார்க்குறது எல்லாம் இங்கே அகழிகள். இந்த ஆலயத்தோட பராமரிப்புக்காக இந்த அகழிகள் வெட்டப்பட்டிருக்கு. இதில் முதலைகள்லாம் இருந்திருக்கு. நம்ம எப்படி வேலூர் கோட்டையை சுற்றி ஒரு அகழிகள் பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இது ஒரு கோட்டையாகவும் இருந்திருக்கு, ஒரு கோவிலாகவும் இருந்திருக்கு. அடுத்தது உணவு தானியங்கள் வைக்கக்கூடிய ஒரு கிடங்காகவும் இருந்திருக்கு. அதனால தான் இவ்வளோ பாதுகாப்பு. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் சூரியன் முழுமையாக வரத்துக்காக. ஆமாம், இல்லை அந்த மேகமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அங்கர்வாட் டெம்பிள் மாதிரி காட்சி அளிக்குது. கடவுள் தீட்டிய ஒரு ஓவியம் மேகமும் அந்த சூரியனும். மனிதன் தீட்டிய ஓவியம் இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த கலை அம்சமாக ஓவியம், சிற்பம் எது வேணால் சொல்லலாம். வருது 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 வருது. ஸோ இப்போ வந்துட்டுருக்கு சூரியன். நம்ம அதை தான் பார்த்துட்ருக்கோம். ஏன் இதுக்குள்ளே தாமரை போட மாட்டுறாங்க? ஓகே, வருது. நான் ரசிக்க ஆரம்பிக்கிறேன், நீங்களும் பொறுமையாக ரசிக்க ஆரம்பிங்க. அழகாக தோன்றுகிறது. உங்களுக்கு தெரியுதா பாருங்கள், லேசாக அப்படியே சூரியன் வெளியில் வருது. ஒரு ஆரஞ்சு, ஒரு எல்லோ அழகாக அப்படியே வெளியில் எட்டி பார்க்குது. சூரியவர்மன் அவர்கள் காலத்து ராஜா வெளியில் வருவது போல் இந்த சூரியன் வெளியில் வருகிறது. அற்புதமான காட்சி. வாவ் வாவ் வாவ். சூரிய உதயம் நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம். சூரிய உதயம் அப்படின்றதுக்காகவே நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. முக்கியமாக சொல்லப்போனால் கன்னியாகுமரி நம்ம போகிறதே சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம் ரெண்டும் பார்க்குறதுக்காக. இங்கே நம்ம வரணும் போது சூரிய உதயம் பார்க்குறோம். முக்கியமாக இந்த அங்கர்வாட் கோவில் காலையில் பார்க்கும்போது பிளாக்காக தெரியும், மத்தியானம் பார்க்கும்போது சில்வர் கலரில் தெரியும். அப்படியே நீங்கள் மாலை பொழுதில் வந்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலரில் தெரியும். முடிஞ்சதுன்னா 3 வண்ணத்துலேயே நம்ம பார்க்கலாம். இப்போ சூரியன் உள்ளே போயிடுச்சு, நம்ம அப்படியே நடக்க துவங்கலாம். என்னோட சேர்ந்து நீங்களும் பயணம் பண்ணுங்கள். இந்த அங்கர்வாட்டை சுற்றி பாருங்கள். ஸோ உள்ளே மறைஞ்சிக்கிட்டியா? மறைஞ்சிக்கோ தலைவா, மறைஞ்சிக்கோ. சூரிய தலைவா மறைஞ்சிக்கோ. கோபமாக இருக்கிறார் சூரியன், இன்றைக்கு ஏனோ கோபமாக இருக்கிறார். We are from North India, UP. Both are synonymous. கோபி, இவங்க தான் நம்மளை அருமையாக கூட்டிகிட்டு வந்த தோழர் கோபி.
ஸோ வாங்க நடக்க துவங்கலாம். மேகம் முழுமையாக சூரியனை மூடியிருப்பதால்